வாக்குகள் வந்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த இறுதி பட்டியலும் வந்துவிடும். அதன்படி கணக்கு பார்த்தால் 2,26,000 வாக்குகள் சரிக்கு சமமாக பெண்கள் தான். நீங்களும் அந்த வாக்கு வங்கியில் இருக்கிறதால் உங்களுடைய பங்கு தேர்தலில் மிகப்பெரிய கவனத்தையும் முக்கியத்துவம் நோக்குகிறது. அதையும் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் ஒன்றியம், நல்லூர் ஒன்றியம், சம்மாபுரம் ஒன்றியம், மங்களாம்பேட்டை பேரூராட்சி அனைத்தையும் உள்ளடக்கி இருந்தாலும் நம்முடைய விருதாச்சலம் நகரத்தில் முழுமையாக 50,000 வாக்காளர்களை உள்ளடக்கியுள்ள 33 வார்டுகளை உள்ளடக்கியுள்ள ஒரு மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய பெரியார் நகர், வடக்கு பெரியார் நகர், தெற்கு பெரியார் நகர் இரண்டிலுமே மிகப்பெரிய 2-3-4 வார்டுகளாக சேர்ந்து வாக்காளர்கள் உள்ளதால் முதற்கட்டமாக வடக்கு பெரியார் நகரை இணைத்து நம்முடைய அருமை சகோதரர் சசிகுமார் பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக அனைத்து மகளிர்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை செய்வதற்கு கூட்டத்தை நடத்தியதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக தெற்கு பெரியார் நகரில் உள்ள அனைத்து வார்டுகளையும் ஒருங்கிணைத்து இன்னும் ஓரிரு நாட்களில் அதுவும் கூட்டத்தை செய்வதற்கு கூட்டம் பூதானூர் திருமண மண்டபத்தில் நடக்க இருப்பதையும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களும் மிக சிறப்பாக மருத்துவ ஐயாவுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றி பல்வேறு போராட்டங்களை நடத்தி நம்மளுடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய 108 சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒரே தலைவர் சமூக நீதிக்காக மருத்துவ ஐயா மட்டும்தான். அருந்தியருக்கு தனி இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடும் பெற்றுக் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் தான். அதனால் கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு அனைத்து மத நண்பர்களும் அனைத்து மத இணக்க மக்களுமே மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் போராடக்கூடிய தலைவர் அல்ல, அனைத்து சமுதாயத்திற்கும் சிறப்பாக போராடி பல இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் சமூக நீதி போராளி என்றுதான் அழைப்பவர்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்களோ பெண்களோ மருத்துவ ஐயாவை நினைப்பதெல்லாம் இது போல ஒரு தலைவர் நம்மளுடைய சமுதாயத்திற்கு கிடைக்கவில்லை என்று அனைவரும் மிகப்பெரிய ஒரு உதாரண தலைவராக இந்தியாவிலேயே 87 வயதிலும் நம்மளுடைய மக்கள் அனைத்து தமிழக மக்களுக்காக தினந்தோறும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை தன் அறிக்கை மூலமாகவும் நேரடியாக களத்தில் சென்றும் அவ்வப்போது பொறுப்பாளர்களை எங்களை தொடர்பில் கொண்டு ஒவ்வொரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மகளிர்கள் பாதிக்கப்படுவதை உடனடியாக நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதில் என்றும் தவறியதே இல்லை. அதை நீங்கள் அனைவரும் கருத்தில் கொண்டு நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக மருத்துவ ஐயா அவர்கள் உங்களை போல பெண்களுக்காக சகோதரி ஸ்ரீகந்தி அண்ணா அவர்களை அண்மையில் பொறுப்பில் அமைத்து மிக